ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரோபாக்ஸஸ் ஹெல்மெட் டெக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஸ்கி டெக்னிக்கல் எப்படிங்கிறது பார்க்கலாம். வாங்க, ரிஸ்கி கார்டு ஒரு 2 மீட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு அந்த எண்டில் ஒரு எண்டில் போலைன் நாட்டு போகிறோம். அந்த போலைன் நாட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கால் வைக்க புட்லுப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி ரிஸ்கி கார்டு வச்சு எப்படி தூக்கலாம், எப்படி போடலாம். ஸோ டிமிலன், மிலன், டீரிங் இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம போடலாம். எங்கே வேணாலும் போட்டு தூக்கலாம். ஓகே, நம்ம இப்போ க்ளவேஜ் போடுறோம். நிறைய மெத்தட் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் உங்களுக்கு காமிக்கிறேன். க்ளவேஜ் போடுறோம். கீழேயும் போடலாம், மேலேயும் போடலாம், மில்லன்லையும் போடலாம். இருந்தாலும் உங்களுக்கு மேலே ஜஸ்ட்டு டீரிங்கில் போடலாம். ஸ்டெமில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு க்ளவேஜ் போட்டு கேஷுவாலிட்டி தூக்குறோம். க்ளவேஜ் போட்டு கேஷுவாலிட்டி தூக்கும்போது இந்த க்ளவேஜ் டைட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், க்ளவேஜ் தான் போட போகிறோம். அந்த க்ளவேஜ் லூப் மாதிரி போடணும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். க்ளவேஜ் போட்டு அந்த எண்டு உள்ளே விடாமல் லூப் உள்ளே விட்டிங்கன்னா போட்டு தூக்கிட்டு, இப்போ தூக்கி முடிச்சுட்டு நம்ம கழட்டும் போது பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக கழண்டு வந்துடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இன்னொரு டைம் காட்டுறோம் பாருங்கள். க்ளோஸாக க்ளவேஜ் போடுறோம். இந்த லூப் உள்ளே விடுறோம். எக்ஸ்ட்ரா ரோப்பு இந்த லூப் உள்ளே விட்டு தூக்கலாம். வாங்க, நம்ம அடுத்த டெமோக்கு போவோம். ஹைட்டு கீழே கம்மியான ஹைட்டில் தான் டெமோ காமிக்கிறேன். ஹைட்டில் இல்லை, கேஷுவாலிட்டி சேஃபாக வச்சு தான் காமிக்கணும். சிங்கிள் பாயிண்டில் இருக்காப்புல. ஸோ கேஷுவாலிட்டி ஹேங்கிங்கில் இருக்கான். ஹேங்கிங்கில் இருக்கிற ஆளை நம்ம தூக்கணும். ஸோ நம்ம ஒரு ரிஸ்கி கார்டு போடுறோம். போட்டுட்டு க்ளவேஜ் போட்டுக்கிறோம். க்ளவேஜ் போட்டுட்டு நம்ம ரிஸ்கி கார்டு கால் வச்சு தூக்கும்போது ஒரு மினிட்டு. க்ளவேஜ் போட்டாச்சு. க்ளவேஜ் பாருங்கள், க்ளவேஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம ரிஸ்கி கார்டு பயன்படுத்தி கேஷுவாலிட்டி தூக்குறோம். 2 பாயிண்ட் கொடுத்துட்டு தூக்கும்போது கேஷுவாலிட்டி தூக்க முடியல, லென்த்தாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ லென்த்து காலுக்கு அந்த அளவுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற ரோப்பை, லேனியார்ட் ரோப்பை மீதி இருக்கிற கஸ்டல் ரிஸ்கி கார்டு அந்த க்ளவேஜ் போடுறோம். மீதி இருக்கிறது க்ளவேஜ் போட்டு இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். கேஷுவாலிட்டியை கேரபினை லூஸ் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு தூக்கி அவனை பாயிண்ட்டை கழட்டணும். இப்போ கேஷுவாலிட்டி கேரபினை லூஸ் விடணும். தூக்குறதுக்கு முன்னாடி கேரபினை லூஸ் விடணும். லூஸ் விட்டுட்டு எந்திரிச்சு கேஷுவாலிட்டி தூக்கணுன்னா கேரபினை லூஸ் ஆகிடும். எடுத்துடலாம் வெளியே. நான் எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிஸ்கி பண்ணி தூக்கலாம். இப்போ ரிஸ்கி பண்ணிட்டோம். கேஷுவாலிட்டி கேரபினா கழட்டி விட்டோம். இப்போ கீழே இறக்கும்போது அந்த சிங்கிள் ரோப் நம்ம பிடிக்கிறது கஷ்டம், ஹார்டாக இருக்கும். சிங்கிள் ரோப் பிடிக்கிறது ரிஸ்கி கார்டு 5mm ரிஸ்கி கார்டு பிடிக்கணும், ஹோல்டு பண்ணணுன்னா கஷ்டம் நம்மளுக்கு. அதுக்காக இன்னொரு சின்ன மெத்தட் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ நம்ம ரிஸ்கி கார்டு கொடுத்துருக்கோம் இல்லையா கேஷுவாலிட்டிக்கு, அதில் அந்த ரோப்பில் மினிமம் 2 ரவுண்ட் அடிக்கணும். 2 ட்விஸ்ட் பண்ணணும் மினிமம். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி கேஷுவாலிட்டியை தூக்கி பார்த்து இறக்குனிங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கேஷுவாலிட்டி வெயிட் கொடுக்குறாப்புல. நான் தூக்கும்போது கேஷுவாலிட்டி நான் தான் தூக்கணும், கேஷுவாலிட்டி எந்திரிக்கக்கூடாது. ஸோ அதனால் எந்திரிக்க வேண்டாம் கேஷுவாலிட்டி சொல்லியிருக்கேன். நான் தான் தூக்கணும், கேஷுவாலிட்டி எந்திரிக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், லோடு கொடுத்தாச்சு. கேஷுவாலிட்டியோட கேரபினை கழட்டிட்டேன். கேரபினை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிஸ்கி கார்டை நம்ம ரிஸ்கி லேனியார்டு நம்ம ஹோல்டு பண்ண முடியும். சிங்கிள் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி. அந்த 2 ட்விஸ்ட் அடித்தனால சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணலாம். இப்போ நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு பொறுமையாக கால் எடுத்துகிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ரிலீஸ் பண்ணலாம். பாருங்கள், எஸ்எல்டி ரிமூவ். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு லெவல் 3 லெவல் 2 இந்த மாதிரி ரிஸ்க் பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்கும். இப்போ லெவல் 3 அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிங்க்னு ஒன்று இருக்குது. இப்போ நாட்டை கழட்டுற பாருங்கள், அது அழகாக ரிமூவ் பண்ணிக்கலாம். லெவல் 3ல் ஷார்ட் லிங்க்னு ஒன்று இருக்குது. இப்போ இருக்கிற 2 கேரபினா போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு கேரபினா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கேரபினா போட்டு உங்களுக்கு ரிஸ்கி கார்டு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு ஸ்லிங் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு கேரபினா தான் போட்டிருக்கேன். இந்த கேரபினா கனெக்ட் பண்ணிவிட்டேன். கேஷுவாலிட்டி ஹேங்கிங், கேஷுவாலிட்டிக்கு 2 பாயிண்ட் கொடுக்குறோம். பேக்கப் மெயின் பாயிண்ட் 2 கொடுத்துட்டு அதே கேஷுவாலிட்டி எந்த இதில் ஹேங்கிங்கில் இருக்கிறானோ அதே ரோப்பை அந்த இடத்துலையே அதே லொக்கேஷனில் நம்ம வந்து 2 ரவுண்ட் அடிக்கணும். மினிமம் 2 ரவுண்ட். கால் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கால் வைக்கிற அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் அடிக்கணும். ஸோ பேடைக்கும் ஐ போல்ட்டுக்கும் கேஷுவாலிட்டி டீரிங்க்கும் எந்த டைரெக்ஷனில் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு அந்த கனெக்ஷனில் தான் 2 ரவுண்ட் அடிக்கணும். 2 ரவுண்டு அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோப்பை வந்து நம்ம க்ளவேஜ் போடுறோம். டீரிங்கில் க்ளவேஜ் போட்டு இது வந்து லெவல் 3 அவங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். கேஷுவாலிட்டி லிஃப்ட் பண்ணுறோம். ஃபுல் லோடில் இருக்காப்புல கேஷுவாலிட்டி பாருங்கள். நம்ம தூக்கி கேஷுவாலிட்டி தூக்கிட்டு அந்த கேரபினாவை செலக்ட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நாம் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், கேரபினா எடுத்துட்டேன். இப்போது அந்த நம்ம 2 ரவுண்ட் அடித்தோம் இல்லைங்களா, அந்த 2 ரவுண்டில் தான் ஷார்ட்டாக இருக்கிறேன். அப்போ எங்கே டீரிங்க்கும் பேடைக்கு போட்டால் தான் கரெக்டாக ஒரு கேரபினா அளவுக்கு க்ளோஸ் இருக்கும். திருப்பி கேரபினை மாட்டிட்டேன். திருப்பி கேரபினை ரிமூவ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எந்த டைரெக்ஷனில் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ அடுத்தது கேஷுவாலிட்டி கீழே இறக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ரோப் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன் ஹேண்டில் ஒரு கையில் பிடிச்சோம். இப்போ பாருங்கள், 2 ஃபிங்கர் போதும். இந்த மாதிரி போட்டோன்னா 2 ஃபிங்கரில் வந்து கேஷுவாலிட்டியை லோயரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லோவாக இறக்கி லோயரிங் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய மெத்தடில் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு இந்த மெத்தடும் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.